ரஜினியின் உடல்நிலை குறித்து யூடியூப் சேனல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக பேசி பீதியை கிளப்பியதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் விமர்சித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், 40 நாட்களுக்கு முன்பு கூலி படத்தின் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே மருத்துவ சிகிச்சைகள் குறித்து ரஜினிகாந்த் தெரிவித்ததாக விளக்கம் அளித்தார். 30ஆம் தேதியன்று ரஜினி சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்பதால் 28ஆம் தேதி அவருடைய படப்பிடிப்பை முடித்து அனுப்பி வைத்ததாகவும், அடுத்த நாள் மாலையே அவர் மருத்துவமனைக்கு சென்றதாகவும் லோகேஷ் கூறினார். நிறைய பேர் யூடியூப் மட்டும்தான் பார்க்குறாங்க. நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசாக தெரியல. பட் ஆனால் எங்களுக்குலாம் ரொம்ப பேனிக் ஆச்சு. யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுறதை பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்கிங்காக இருந்தது. அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரஜினி சார் எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம், எல்லாரும் கொண்டாடுறோம். பட் திடீர்னு இப்படி யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா, அதுவும் எல்லாரும் பேசுறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுறாங்க. ஏன்னா ஒரு 540 பேர் இங்கிருந்து அங்கே போயிருக்கோம் ஷூட்டுக்கு. இங்கிருந்து அங்கே போயிருக்கோம். எங்களோட மனநிலையில என்ன ஆகும், இங்க இருக்கிறவங்க ஏதாவது பேசுங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் கிட்ட இருந்து பார்த்தோம். 40 நாள் முன்னாடி சார் எங்ககிட்ட சொல்லி அதுக்காக மட்டுமே தான் நாங்கள் ஸ்கெடியூல் பிரேக் பண்ணோம். இப்போ 28ஓட சாரோட போர்ஷன் முடிக்கணும். முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் அர்ஜுனா சார் போர்ஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். இப்போ 10 நாள் பிரேக், ஏன்னா சாருக்கான அந்த ப்ராசஸ்னால. ஸோ திருப்பி அக்டோபர் 15th இருந்து ஷூட் ஆரம்பிக்கணுங்கிறது தான், இதுதான் ஸ்கெடியூல்.